சரி நண்பர்களே, இன்று பார்ப்போம் இந்தியாவின் 7 அதிசயங்கள் பொறியியல் அற்புதம் போன்றது. முதலிடம் போபால். 90 டிகிரி பாலம். உலகெங்கிலும் 90 டிகிரி வளைவு பாலம் இல்லை. அதனால் இந்திய பொறியியல் துறை தங்கள் படைப்பு திறனால் வெறும் 18 கோடி செலவில் இந்த பாலத்தை கட்டியது. இதை சமூக வலைத்தளங்களில் பலரும் பாராட்டினர். இரண்டாவது, எய்ம்ஸ் தர்பங்கா, பீகார். அதிசயம் பற்றி பேசும்போது பீகார் பெயர் வராமல் இருக்க முடியாது. கட்டுமான செலவு 1261 கோடி ரூபாய். அரசு கடுமையாக உழைத்து வெறும் 3 ஆண்டுகளில் கல்லூரி கதவை உருவாக்கிவிட்டது. அடுத்த 100 ஆண்டுகளில் கல்லூரியும் கட்டப்பட்டு அதில் நம் குழந்தைகள் படிக்கவும் செல்வார்கள். நம் அரசு நாட்டை பற்றி எவ்வளவு தூரம் யோசிக்கிறது என்று உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது. நம்பர் 3, மீரா பைந்தர் மேம்பாலத்தின் செலவு வெறும் 100 கோடி. இது சாதாரண நெடுஞ்சாலை அல்ல, இது பொறியியல் மற்றும் தெய்வீக சக்தியின் சிறந்த எடுத்துக்காட்டு. இதில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டினால் அடுத்த சந்திப்பு நேராக கடவுளை சந்திக்க நேரிடலாம். நம்பர் 4, பீகார் ஷெரீப் கடிகார கோபுரம் கட்டும் செலவு வெறும் 40 லட்சம். கட்டும் முன் இதன் வடிவமைப்பு இப்படி இருந்தது. ஆனால் பீகார் மக்களின் எளிமையை கருதி பொறியியல் மணிக்கூண்டையும் மிக எளிதாக வடிவமைத்தது, நேரம் பார்ப்பதில் சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக. 5வது, ஹைதராபாத்தில் தேசிய மீன் வாரியம் கட்ட 15 கோடி ரூபாய் செலவானது. கட்டப்படுவதற்கு முன் வடிவமைப்பு சற்று சிக்கலாக இருந்தது. பிறகு இந்திய பொறியாளர்கள் வடிவமைப்பை எளிதாக்கி இந்த அழகான அமைப்பை உருவாக்கினர். இதை பார்க்க இன்று தொலைதூரத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். எண் 6, ஆராரியா பாலம். பீகார் தலைவர்களும் பொறியாளர்களும் தொலைநோக்குடன் நதியே இல்லாத இடத்திலும் வெறும் 3 கோடி செலவில் இந்த 4 தூண் பாலத்தை கட்டியுள்ளனர். நதி வந்தாலும் வராவிட்டாலும் பாலம் தயார். நம்பர் 7, கிருஷ்ணா நகர் கேசரி கேடா மேம்பாலம். 24 கோடி ரூபாய் மேம்பாலம். இது நகர்ப்புற ஒருங்கிணைப்புக்கு ஒரு தனித்துவமான எடுத்துக்காட்டு. நடுவில் ஒரு கட்டிடம் இருப்பது வளர்ச்சி பல அடுக்கு கொண்டது என்பதற்கு ஆதாரம். ஒவ்வொரு துறையும் அதனிடத்தில் பலமானது. இந்த திட்டங்கள் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றன. வளர்ச்சி என்பது வெறும் முடிவு மட்டுமல்ல, ஒரு அணுகுமுறை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறதோ அவ்வளவு நினைவில் நிற்கும். இப்போது சொல்லுங்கள், இவற்றில் எந்த பொறியியல் அற்புதம்